ஹாய்ங்க. எல்லாருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் ஊரெல்லாம் பயங்கர மழைங்க. எங்கள் ஊருன்னு இல்லை, ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சைடும் மழைன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா பயங்கர மழைன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை. எல்லாம் வீட்டை சுற்றி தண்ணி. கார்த்திகை செலிப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மழை. சரி, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ரெடி பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் மழை விட்டால் பார்ப்போம், விடலைன்னா அப்படியே வீட்டில் போர்ட்டிகோவில் வரைக்கும் நம்ம விளக்கு வச்சுக்கலாம், எப்பொழுதும் நம்ம நம்ம எப்படி செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு. டவுட்லேயே தான் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். எதுவுமே போய் கடைகளில் வாங்குகிற மாரி ஒரு சூழ்நிலையே இல்லாத மாதிரி ஒரு மழை, வெளியிலே போக முடியாத அளவுக்கு மழை. பூவெல்லாம் கூட வீட்டிலே செம்பருத்தி பூ பூத்துது, அதுவே பறித்து சாமிக்கு வச்சாச்சு. வீடெல்லாம் மழையிலே க்ளீன் பண்ணியாச்சு. எப்படியோ பண்ணி பார்த்திங்கனாக்கா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக மழை விட்டுருந்தது. கார்த்திகை அன்னைக்கு கொஞ்சம் அப்பாடா அப்படிங்கிற மாரி இருந்தது. சரி, விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். கார்த்திகை விரதத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் விரதம் இருப்போம். காலையிலேருந்து தீபம் பார்க்குற வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல், தண்ணி கூட குடிக்காமல் ஒரு நாள் விரதம் இருப்போம். விரதம் இருந்து திருவண்ணாமலையில் தீபம் பார்த்ததுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வடை பாயாசத்தோடு நாங்கள் சமைச்சி விரதம் பண்ணி தான் சாப்பிடுவோம். இது பெரிய கார்த்திகைகளுக்கு வருஷம் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுறது. ஒருத்தவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டாடுவோம். கொஞ்சம் மழையும் இல்லாமல் இருந்ததுனால யோசித்து விளக்கேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ விளக்கு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் மழை இல்லை, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி பார்த்திங்கன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. விளக்கெல்லாம் காற்றுல நிற்கவே இல்லை. அதுக்கே டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எரிய வைக்கிறதுக்கு. சரி, இந்த அளவுக்காவது மழை விட்டுது, தீபம் ஏற்றுற அளவுக்காவது மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இது விளக்கு ஏற்றி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரங்கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தான் விரதத்தை நாங்கள் முடித்தோம். நெய்வேத்தியம் பண்ணி சமைச்சதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு விரதத்தை முடித்தோம். ஒரு 2 பாக்கெட்டு கம்பி மத்தாப்பு இருந்துச்சு. சரி, அதையும் கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக போகிறத தீப திருநாளில் ஏற்றணும் அப்படிங்கிற மாரி அதையும் ஏற்றிட்டு கார்த்திகை திருநாளை நாங்கள் இப்படி தான் கொண்டாடணும். நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கிறத சொல்லுங்கள்.